டாக்டர் கொலஸ்ட்ராலுக்குங்கிறான். டெய்லியும் வாக்கிங் போக சொல்றான். வாக்கிங் போனா நாய் துரத்துது. சரி, இந்த சைக்கிள் ரெடி பண்ணியாவது நாம சைக்கிள் ஓட்டுவோம். சைக்கிள்ல வேற 1008 ஃபால்ட் இருக்க மாட்டேங்குது. சரி, சைக்கிள் கடைக்காரன்கிட்ட கேட்டு ரெடி பண்ணுவோம். எவ்வளவு ஆகுதுன்னு தெரியல. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. வேலைக்கு போறதுனால கடுப்பா இருக்குது. பஸ்ஸுக்கு போலான்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் வருது. செகண்ட் ஹேண்டா வண்டி வாங்கலான்னா 20,000 30,000 சொல்றானே. என்ன பண்றது? ஒரு நல்ல சைக்கிள் கிடைச்சுன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி ஓட்டுவோம். ஓட்டித்தான் பார்ப்போம். என்ன பண்றது? அப்பா, எனக்கு இத்தனை நேரம் ஒரு சைக்கிள் கிடைக்கிறதுக்கு வாங்கியே தாங்க. ஸ்கூல்ல எல்லாமே சைக்கிள்ல போறாங்க. சைக்கிள் ஓட்டாப்பா. சரி வா, ஒரு வீட்டுல சைக்கிள் நிக்குது. அது இன்னைக்கு போய் ஆட்டையை போட்டு வந்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்காரன் இருக்கிறானான்னு நீ எட்டி பாத்துக்கணும். கரெக்டா? அவன் இல்லைன்னு வச்சுக்க, டக்குன்னு 2 பேரும் சேர்ந்து சைக்கிள் தூக்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணணும்டா. கொஞ்சம் மாட்டணும்னாலும் நம்ம மாட்டிக்குவோம். அப்பா, ஒருத்தருங்கப்பா சைக்கிளை தூக்கிட்டு போயிடலாம்ப்பா. சரி, ஓகே. கேர்ஃபுல்லா தூக்கணும். யாராச்சும் வர்றாங்களான்னு பின்னால பாத்துக்க. இந்த தரத்துல நின்றுக்க. அப்படியே கேரல் பிடிச்சிட்டே வா. டக்குன்னு தூக்கிட்டு போயிடலாம். ஒடியா ஒடியா ஒடியா. சைக்கிள் வேற பஞ்சரா இருக்க மாட்டேங்குதுடா. கம்முனு காயலாங்கரைக்கு போட்டுட்டு என்ன வேற சைக்கிள் உனக்கு வாங்கி தந்துடுறேன். ஓகேவா? ஓகேப்பா. அப்பா கடவுளே, கண்ணை திறந்துட்ட. சைக்கிள் வேணும்னு நினைச்சேன். அங்க 2 பேரும் சைக்கிளை உருட்டிட்டு வரானுங்க. அவன்கிட்ட ஒரு ரேட்டை பேசி கம்மியான ரேட்டுக்கு நம்ம அந்த சைக்கிள் அப்படியே வாங்க பார்ப்போம். பாட்டுங்க, என்ன பிரச்சனை உனக்கு? இந்த சைக்கிள் வேணும்ண்ணே. யோ, நானே பையனுக்கு சைக்கிள் பள்ளிக்கூடம் போற சைக்கிளையும் செயின் வந்து போச்சு சொல்லி மாத்திர போயிட்டு இருக்கிறேன். நீ முடக்கோசை வந்து இது பண்ற? ப்ளீஸ்ண்ணே, கொடுக்க அர்ஜென்டா போயிட்டு இருக்கீங்க. பணம் கூட 1000 கொடுக்குறேன். வேலை பேர சைக்கிள். அதெல்லாம் சைக்கிள் அவன் பையனுக்கு ஸ்கூலுக்கு போற சைக்கிளியா? நான் சொன்னா கேள்வியா? போய் எப்படியா தம்பி? யாருன்னு தெரியல, ஒரு இழுச்சவன். ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த சைக்கிள் கேட்கறாடா. இது எடைக்கு போட்டா கூட 500 ரூபாய்க்கு தானே போடுறா. பேசாம அவன்கிட்ட தள்ளி விட்டுட்டு உனக்கு புது சைக்கிளை வாங்கி தந்துட்டா. என்ன சொல்லு, நீ தான் சொல்லணும். ஓகேப்பா. சரி வா, திருப்பு சைக்கிள் திருப்பு. அண்ணா உணவை கூப்பிட்டுங்க. உன்ன தாயா கூப்பிட்டான். சொல்லுங்கண்ணா. நீ கேட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சி. சரிங்க. அவ்வளவு தூரம் போன மனசு கேட்கல. சரி, சரிங்களா? இந்த சைக்கிள் நீயே வச்சுக்க. சரிங்க. 1000 ரூபாய் பணம் கொடுத்துரு. சரிங்கண்ணா, வாங்கிக்கலாம்ண்ணா. சைக்கிள் நல்ல சைக்கிளியா? சரிங்க. இது செம்ம சைக்கிள், நல்ல ராசியான சைக்கிள். சரிங்க. இந்த சைக்கிள் வாங்குற நேரம் உனக்கு பெரிய வண்டி வாங்குறதுக்கு ஒரு நேரம் வந்தாலும் வரும். சரியா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரிங்கண்ணா, வச்சுக்கோ. சரிங்கண்ணா. ஒரு இழுச்ச ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு போயிட்டான்டா. நல்ல சைக்கிளா வாங்கி தர்றவா. ஜாலியா போலாம். வீட்டுக்கார வேற வர மாதிரி இருக்கு. மாட்டிக்குவா. நம்ம எஸ்கேப் ஆயிரலாம். ஒடியா. ஐயோ, சைக்கிள் வேற காணாமே. எங்க வச்சுன்னு தெரியலையே. எடுத்தானே தெரியலையே. இங்கேயே இது நிக்குதா? ஆட, இங்க போய் பார்க்கலாம். சைக்கிள் நிறுத்தியா? எதுக்கே சைக்கிள் நிறுத்த சொல்ற? இப்ப காசு கொடுப்பாங்கண்ணா. ஏதோ எழுதிக்கலாம். சின்ன வயசுல நான் வச்சுக்கிறேன் சைக்கிள் பிராவம் கடையில கேட்டதுக்குள்ள நீ அந்த வியாபாரம் ஆட்டையப்பட்டியா? ஊர் உலகத்துல உன் சைக்கிள் மாதிரி எந்த சைக்கிள் இருக்காதா? முதல்ல உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு நீ அப்பதான் நீ பண்ணிட்டு இருப்ப. அண்ணா 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 மனுஷங்க, சைக்கிள் வேணாலும் வச்சுக்கோண்ணே. சைக்கிள் கொடுத்துருங்க. அந்த வழிக்கு வா, போ முதல்ல. இன்னைக்கு யார் மந்தில முடிச்சுன்னு தெரியலையே. 1000 ரூபாய் போயிருச்சு. அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. நல்லவங்களுக்கு காலம் இல்லை. அந்த 1000 ரூபாய் போயிருந்தாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம். போலீஸ் கேஸ் கொடுக்காம தானே அதே போதுமே. கடவுளே, நல்லவங்களுக்கு காலம் இல்லை. பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா கர்ணா.